ஹே காய்ஸ், நான் உங்கள் சிஜி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எப்போனா 2025 முடிய இன்னும் 1 hour தான் இருக்குது. அண்ட் 2026 ஸ்டார்ட் ஆகவும் இன்னும் 1 hour தான் இருக்குது. இந்த 1 hour டியூரேஷனில் பெங்களூரில் நான் விசிட் பண்ண பிளேஸ் அண்ட் இந்த பிளேஸில் எப்படி மக்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ டைம் 11:19. நிறையா போலீஸ் கேதர் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். ஏன் இவ்வளோ போலீஸ் இந்த டைமில் பெங்களூரில் இருக்காங்க உங்க எல்லா பேருக்கும் தெரியும். லாஸ்ட் நியூ இயர் என்ன ஆச்சுன்னு. அதை விடுங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா யூபி சிட்டி மாலுக்கு. இந்த மாலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, லக்ஸுரி மால். ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா, இந்த மாலில் ஒன்லி இன்டர்நேஷ்னல் பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னா, இந்த மாலோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா? விஜய் மாலியா. விஜய் மாலியா யாருன்னு உங்கள் எல்லா பேருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாலோட டெக்கரேஷன் எல்லாமே கிறிஸ்மஸுக்கு வச்ச சேம் டெக்கரேஷன் தான் நியூ இயருக்கும் இருக்குது. ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இந்த மாலோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ பார்ஸாக இருக்கும். இந்த மாலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஓப்பன் டெரஸ். அது மட்டும் இல்லை, ஓப்பன் டெரஸ் வித் ரெஸ்டோ பார்ஸ் அண்ட் கிளப்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்டோ பார் இல்லை கிளப்ஸுக்குள்ளே போகணுன்னா நம்ம ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏன்டா நீ புக் பண்ணலன்னு கேட்காதீங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக் பண்ண மாட்டேன். நான் இங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் நானும் மக்களாக சேர்ந்து நியூ இயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மால் பக்கத்தில் தான் விஜய் மாலியா வீடு இருக்குது. அந்த ப்ளூ லைட்னிங் தெரியுதா? அதான் அவரோட வீடு. ஆனால் இப்போ அந்த வீடு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. விஜய் மாலியா வீடு பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு அங்கிள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி ஆடுறாரா இல்லை நார்மலாகவே அப்படியான்னு தெரில. பட் அவர் ஒரு மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தார். யாரை பற்றியும் திங்க் பண்ணாமல், அவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பாட்லைட் இல்லைனாலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். வாழ்க்கை எப்பவுமே அப்படிதான். இஃப் இட் மேக்ஸ் யூ ஹாப்பி, இட் டசன்ட் ஹாவ் டு மேக் சென்ஸ் டு எனிபடி எல்ஸ். எல்லா பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எப்படா 12 மணி ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லாரோட அட்டென்ஷன் இந்த அங்கிள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. அங்கே இருக்கிற எல்லாரோட வைபையும் சேஞ்ச் பண்ணிட்டார் இவர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்போ தனியாக தான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். பட் இனி வரப்போகிற கிளிப்பு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேரும் இவரோட வைபுக்கு மேட்ச் ஆவாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இந்த வீடியோவோட ஆடியோ போட முடியாது, காப்பிரைட்ஸ் ஆகிடும். ஏன்னா பேக்ரவுண்டில் சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. எனிவேஸ், இவரோட வைபுக்கு ஆடியோ தேவையில்ல. ஸோ இவர் டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. $2025 நம்ம எல்லா பேருக்கும் சேம் இல்லை. சில பேர் ஜெயிச்சிருப்பீங்க, சில பேர் தோற்றுருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் காமன், நம்ம எல்லா பேரும் சர்வே பண்ணியிருக்கோம். 2025 என்ன நடந்துச்சோ அதை மறக்க வேண்டாம். ஆனால் 2026 நம்ம பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு போகணும். இந்த நியூ இயர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நம்ம தான் நம்ம பிக்கஸ்ட் சப்போர்ட்டர்னு. ஹாப்பி நியூ இயர்.